அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும், அவைத்தலைவர் அவர்களுக்கும், வேலுமணி அவர்களுக்கும், தங்கமணி அவர்களுக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்த பெஞ்சமின் அவர்களுக்கும், அனைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும், அனைத்து நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அனைத்து மூத்த தலைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், என்னுடன் வந்திருக்கும் துணை செயலாளர் எல்கே சுதீஷ் அவர்களுக்கும், அவைத்தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே அந்த 3 தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை, சகாப்தத்தை உருவாக்கியவர்கள். கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை 2011 உருவாக்கணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க, 5 ஆண்டு கழித்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே, இதை பற்றி கருத்து என்ன என்று. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும், அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும், 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாநிலங்களவை இடம் வேண்டும் அப்படின்றது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எதிர்பார்த்திருக்கீங்க. பட் இப்போ உங்களுக்கு வந்து மக்களவை தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி என்ன கருத்து? ஏறக்குறைய ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப பொறுமை காத்தீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க, மேடம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு 1 டே வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்திருக்கேன். நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த தலைவர்களும் நமது கழகத்திற்கு, நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபித்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்கள் தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். இல்லை, தேர்தல் என்றாலே பல முனை போட்டிகள் வருவது சகஜம். ஏற்கனவே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவங்க தான் அதிமுகவும் தேமுதிகவும். எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். அதை ஜெயிக்கும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். இல்லைங்க, அப்படி நான் கருதலைங்க. ஏன்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே வேர்டில் சொல்லிட்டேன். 2011 மறுபடியும் அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தலில். நான் முதல்ல சொல்லிட்டேன்.
அப்பயும் 2 கட்சி தான் இருந்தோம். ஒருத்தர் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைச்சோம் 2011. அதனால் இங்கு எத்தனை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே இது ஒரு ராசியான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ், இது ஒரு வெற்றி கூட்டணி. மீண்டும் 2011 வரலாறு தொடரும். பாஜகவுடன் ஏற்கனவே கூட்டணி உறவு உங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்த போதும் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி தான் வேணும்ன்ற ஒரு முடிவை எடுத்துருக்கீங்க இல்லையா? அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, நாங்கள் அதிமுக தேமுதிக எல்லாருமே என்டிஏ அலையன்ஸில் நாங்கள்லாம் இருந்தவங்க தான். 2014 நாங்கள் என்டிஏல இருந்தோம், 2019 என்டிஏ அலையன்ஸில் இருந்தோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்களுமே எங்களை எல்லாரோடையும் நட்புணர்வோடு பழகிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை எங்கள் கட்சியை சேர்ந்த அனைவரும், எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலே அனைவருடைய கருத்துமே இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதியாக சொன்னாங்க. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு முதலில் எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் வேலுமணி அவர்கள், தங்கமணி அண்ணாவை, பெஞ்சமின் அவர்கள், அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்கள் இங்கு அனுப்பினோம். எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக, சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது. அனைவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் சொல்றேன். இது தேர்தலுங்க, போட்டி. இதுல யார் வெற்றி தோல்வின்றத மக்கள் முடிவு செய்வாங்க. மக்கள் தான் முடிவு செய்வாங்க. எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக தான் இருக்கும். நாங்க பேசுற ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதா இருக்கும். நாங்க போகின்ற ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தேர்தலின் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எது நல்லதோ அதை தான் எங்களுடைய ஸ்பீச்சாக இருக்கும் என்பதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.